பல்லுமா இவனை போய் இப்போ அடிச்சுக்கிறாங்க. எப்படி இல்லைங்க, சின்ன பிள்ளைங்க நாங்கள் அப்போ இருந்தே எங்கள் ஊரில் ஜாதி பிரச்சனை அப்போ இருந்தே இருக்குது. பையன் வந்து பள்ளிக்கூடம் போயிருக்கிறான். 5/3/2025 புதன்கிழமை மதியம் பரிச்சை நீ பப்ளிக் பரிச்சை இருந்துச்சு. பையன் பள்ளிக்கூடம் போயிருக்கிறான். போகும்போது வந்து இதுக்கூட செருப்பு போட்டு நடக்கிறேன் முன்னாடியும் ஒப்பம் அம்மாலாம் அந்த காலத்தில் செருப்பு போட மாட்டாங்க. முன்னாடி பார்த்தா பயந்து நடுவான். அவங்களுக்குலாம் அவ்வளோ ஆனஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி தினமலை விளாண்டுருப்பான். அந்த கோயில் தினமலை விளாட பார்த்துட்டு இருக்கிறாங்க. கோயில் மேலாம் இதுக்கூட விளாட அப்படின்னு சொல்லி தரத்தில் அடி அடிச்சு சரத்துலாம் கிழிச்சு போட்டு பையனை குடியாந்தூர் அந்த மெயின் ரோட்லேயே பையனை அடி அடிச்சுக்கிறாங்க. சத்தியம் வாங்கிட்டு ரெண்டு பொம்பளைங்க அந்த அப்பா மாட்டு சொல்லி நாங்கள் அடிச்சு கிணத்துல போட்டுருவோம் அப்படின்னு. அப்புறம் பையன் சொல்லவே இல்லை, பயந்துட்டு எங்களுக்கு சொல்லவே இல்லை. நம்பூர்கார பையன் ஒரு பையன் சொல்லி தான் எங்கள் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சுக்குது. அப்புறமேட்டு நான் வந்து கேட்டு அப்புறம் 108க்கு ஃபோன் பண்ணி பையனை கொண்டு போய் பெட்டில் சேர்த்தினேன். பெட்டில் இருக்கும்போது அந்த இவங்க அந்த சங்கர் நாராயணன் அவங்க அண்ணன் மணி வந்து 6 லட்ச ரூபா பணம் தந்தாங்க. மணி 2 பேரும் பேசுகிற ஆடியோவும் கேட்டேன். அவங்க வந்து இப்போ வந்து என்னன்னாங்கன்னா வேணாம் சமாதானமாக போகலாம், நம்மளாம் தாயார் பிள்ளையாக இருக்கிறோம், அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன் 6 லட்ச ரூபா தரேன் வாபஸ் வாங்கிக்க அப்படின்னாங்க. என் பையனை அடிச்சதுக்காக நீ தண்டனை அனுபவிக்கணும், வேலையை பார்த்து நீங்கள் போங்க, உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு நேரத்தில் 2 நாளுக்கு முன்னே காட்டு பக்கம் போகிறோம். அப்படி தான் என்னை வந்து வரீங்கன்னா ஜாடியாக பேசுகிறோம், ஓயா பொம்பளை அப்படின்றாங்க. ஜாடியாக அந்த ஆளு மண் செட் போட்டுருப்பாரு மணி ஜாடியாக பேசுறாரு. வேற ஒரு ஆள் வச்சு என்ன ஜாடியாக பேசுறாரு. நீ எத்தனை கேஸ் வந்து கொடுறாங்க ஒம்பளை உட்காந்து ஓயா உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்பண்டா அப்படின்னு சொல்லி சத்தமாக பேச காதல் நான் பாட்டு வாங்காத மாதிரி காட்டு போக போயிட்டேன். வேற எது இல்லை. நான் இந்த ஊர்ல எங்க ஊர்ல வந்து எது வேணாம், எங்க ஊர் பசங்க வந்து முடிவெட்ட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஊர்ல பசங்க எங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. குழந்தை பையனுக்கு என்னன்னா இருக்கும், அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி மதியமா காலையிலையா எப்போ சொன்னேன்? மதியம் தான் ஸ்கூல் போறியா? ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நினைச்சா இல்லை ஸ்கூல் போட்டு வர அப்புறம் நினைச்சா? போறப்பே பிரச்சனை ஆகிடுச்சா? என்ன நினைச்சு சொல்லு. செருப்பு கழட்டி என்ன சொல்ல நினைச்சுக்கீங்க? வேற யாரும் பண்ண டிவி ஆஃப் பண்றான். யாரு அடிச்சது? அது வந்து பேரு தெரியும். லேடிஸ் தான் அடிச்சாங்களா வேற பசங்க எல்லாம் அடிச்சாங்க? கேர்ள்ஸ் அடிச்சாங்களா? என்னன்னு சொல்லி அடிச்சாங்க? அப்படியே சொல்லிட்டு அடிச்சாங்களா? அப்புறம் என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் எங்க அடிச்சாங்க? பல்லு ஆடுதா? பல்லு ஆடுதா இல்லை ஆடாச்சு? இல்லை ஆடுது. நான் அப்போதான் அது சொல்லவே இல்லை, சொல்லவே மாட்டேங்கிறேன் எதுவுமே. சொன்னாலும் தெரியும். எங்களுக்கு சொன்னா 4 பேர் வந்துருக்கோம்ல, பொண்ணு தான் சப்போர்ட் வந்துருக்கோம். சொன்னாலும் தெரியும். சொல்றா அங்கே என்ன ஸ்டேஷன் என்ன சொன்னா அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? அடிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மா பேர் சொன்னீங்கன்னா உனக்கு கொண்டுடுவேன், வர வழியில உனக்கு கொண்டுடுவேன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கத்தி ஏதாவது வாங்கினாடா? என்னன்னு நான் சொன்னல அது சொல்லிட்டு கத்தி வாங்கினாங்க. எங்க அம்மா பேர் சொன்னீங்கன்னா உனக்கு கொண்டுடுவேன், சத்தி பண்ண அப்படின்னாங்க. நீ சொல்ல மாட்டேன்னு சத்தி பண்ணல. நீ பண்ணேன். அவங்க கையை தூக்கி அவங்க கையில் வச்சுட்டாங்க. அவங்களே கையில் வச்சுட்டாங்க. இப்போ யார் வந்து சொன்னாங்க அம்மாக்கிட்ட ஒரு விஷயம்? தீபன். யார் தீபனுங்க? அக்கா பையன் நேஷனல் ஏஜென்ட். அவர் பார்த்துட்டு இல்லையா? அவன் பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியலன்னா ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான். ஏற்கனவே 2 டைம் அடிச்சிருக்காங்க. 2 டைம் அடிச்சிருக்காங்க. இது வந்து 3ஆவது டைம். அவனுக்கு இப்படித்தான் நடக்குது இந்த ஊர்ல மட்டும். இந்த வடமட்டில் அப்படி தான் நடக்குது, ரொம்ப நாள் நடக்குது. இதுல இந்த சங்கர் நாராயணன் மணி பேசுறத கேக்குறீங்களா? வலிக்குதுன்னு போய் தினமேல உட்காந்தனா அதுக்கு நீ உட்காந்தெல்லாம் உட்காரலாமா, நீ உட்காந்து தீட்டு இல்லையா அப்படி சொல்லியே பேசுறாப்ல. வலிக்குதுன்னு போய் சொல்லல, இப்போ கூட சொல்லணும். இன்னும் வேற என்ன சொன்னா சொல்லு. பயந்துக்கிறியாப்ப? பயமாக்குதா? காய்ச்சல் நான் 1 வாரமா கண்ணில் வீங்கிட்டு இருக்கிற பையனுக்கு தான் கண்ணா நம்ம பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் பேசிக்கலாம்.
பயந்துக்கலாம் பேசணும் பள்ளிக்கூடமே அமுச்சுடல ஜாலியாக பேசுறாங்கன்னு பையனை ஒரு வாரமா 10 நாள் அது பையன் 10-15 நாள் அது ஆனால் தாண்டியா பெண்ணாத்து நான் பயந்துட்டேன் நான் ரொம்ப அந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க பையனை போட்டு. சட்டை கட்டமே அந்த பையன் சட்டை சத்தியம் வாங்கிது குழந்தைகிட்ட போய் சத்தியம் வாங்கிது. இருக்காங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தலைவர்கிட்ட பேசுகிறோம் ப்ரோ. பேசி இப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி குழந்தை விஷயம் இந்த போலீஸ்கார நடவடிக்கை எடுக்கிறாங்கண்ணா. இல்லை அதுக்கு தான் பள்ளியில அடிச்சு எஃப்ஐஆர் யார் போய் போலீஸ்ல யார் எஃப்ஐஆர் மாத்திட்டாங்களா, பணம் கொடுத்துலாம் மாத்திட்டாங்க. எஃப்ஐஆர் எஸ்சி தான் போட்டுருக்காங்க. எஸ்சி தான் போட்டுக்கிறாங்க. ஆனால் நடந்த விஷயத்தெல்லாம் மாத்திட்டாங்க. பையனை மிரட்டுறாங்க. இல்ல அன்னைக்கு நான் பையனுக்கு வந்து மருந்து மாத்திரம் போயிட்டேன். நீங்க கிட்ட கூட வரமாட்டேன் எப்ப மிரட்டுறாங்கப்பா அப்படின்னா அப்புறம் ஃபார்மாலிட்டிக்கு என்கிட்ட கையெழுத்து வாங்கினா இது சும்மா தப்பா எங்க அம்மா அப்படியே ஒரு தப்பு பண்ணா கூட பேரண்ட்ஸ் நாங்க இருக்கிறோம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவன் வந்து புக்ல இருக்க ரைம்ஸ் தான் படிச்சுட்டு போயிருக்கிறான். அவன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சொல்றாங்க நாயா எங்க பையன் அது மாதிரி அடிக்கிறதுக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வார்த்தை கூட அவன் வாயில கெட்ட வார்த்தை வரவே வராது. அப்படி இருக்கிற பையன் எல்லாத்துக்கும் அடிச்சிருக்கா காரணத்துக்கு அடிச்சாங்க. மெயின் ரோட்லயே போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா யாருக்கு நஷ்டம்? நைட்ல தூங்க மாட்டேங்குது, ஒண்ணுமே தூங்க மாட்டேங்குது பையன் தெரியுமா? பெனாத்திட்டே தான் இருக்குது நைட்ல. என்ன காரணத்துக்கு அடிச்சாங்க தம்பிய?